செல்ல குழந்தையே, பிரதோஷத்தினுடைய இந்த மாதத்தினுடைய சனிக்கிழமையில் என் பிள்ளையான வெற்றி செய்தியினை கொண்டு அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தைகளுக்கு உன்னுடைய மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கும் விதமாக இரட்டைப்பு நற்செய்தியானது இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, பல நற்செய்தியும் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் என்றும் சொல்லும் போதே உனக்கு கட்டாயமாக புரிந்திருக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த விஷயத்தில் தான் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தை ஒரு விடியலிலும் நீ அந்த நாளை தொடங்கும் போது அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் தொடங்குகின்ற போது உன்னுடைய மனது நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். நடக்கும் நடக்காது என்பது இரண்டாவது, ஆனால் நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக முதலாவதாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இருக்கும்போது இன்று இல்லை என்றாலும் நாளையாவது உனக்கான அந்த நம்பிக்கைக்குரிய பலன் கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இத்தனை கஷ்டங்களுக்கும் இத்தனை இன்னல்களுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்தது யாராக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கஷ்டங்களை கொடுப்பது யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாதது நீ மட்டும்தான். கஷ்டமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் உனக்கானதை நீ மட்டும்தான் அதிலிருந்து அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதை நீ சரியாக கையாண்டு இருக்க வேண்டும். என் பிள்ளை, கஷ்டம் வந்தவுடன் அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுவாய். ஆனால் உனக்கு அத்தனையும் சரியாக கையாள முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரங்களில் என் பிள்ளை இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று யோசிக்காமல் எப்படி கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று யோசித்தால் மட்டும்தான் பல காலதாமதங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது சில காலங்கள் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மாற்றங்களை உன்னால் உணர முடிகின்றது. மற்றவர்களுக்கு இது முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. ஏன், உனக்கே உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு தாயானவள் எனக்கு உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கிடைத்தாலும் கூட என் பிள்ளை, நீ உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடிந்தால்தான் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு வந்தது. இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் விஷயமாக தீர்வுகளை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அத்தனை சுலபமாக எல்லோராலும் இந்த நாளில் தெய்வங்களை வழங்கிவிட முடியாது. தெய்வங்களும் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிட மாட்டார்கள். இத்தனையும் நடுவில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்னும் போது மனம் முழுக்க நம்பிக்கையும் தெய்வத்தின் வாக்கினை கேள். நிச்சயமாக உனக்கான வெற்றியை எப்போதும் உன்னை விட்டு செல்லாது. உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடக்கூடாது என்று என் பிள்ளை, உன்னுடைய நிம்மதியை பறிக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு காலம் அவர்களுக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு கண்ணீரை வேதனையும் கொடுக்கின்றார்கள். ஒரு நாள் தம் வாழ்க்கையில் இதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இதனால் சுற்றி இருப்பவர்களை பற்றியோ உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை பற்றியோ கலங்காதே. நீ தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் இல்லை. அவர்களுக்குத்தான் தண்டனை என்ற அவசியம்.
அவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றி உறுதி. யார் தயங்கி நின்றார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை பயம் காட்டும். முன்னேறி செல்ல நினைப்பவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று மனதார எண்ணுபவர்களுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பயத்தை கொடுக்காது. இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் நீ நிச்சயமாக வெளியே வர வேண்டிய நேரம். உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு பதம் பார்த்ததோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க வேண்டும். நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்தால் என்றால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையும் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டிதானே வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ அருகில் வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்போதும் நீ தயாராக இருப்பாயானால் உனக்கு இந்த வராகி துணை நிற்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் வெற்றி விடியலாக பிரதோஷத்தோடு கூடி வருகின்ற கிழமையில் என் பிள்ளை இன்று நீ நந்தி பகவானை வழிபட வேண்டும். சிவபெருமானின் அன்பை பெற நந்தி பகவானின் அன்பினை பெற்று கொண்டால் நிச்சயமாக அவருடைய அன்பினை எளிதாக பெற்றுவிடலாம். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சிறு சிறு சந்தேகங்களுக்கு எல்லாம் இன்று தெளிவு கிடைக்கும். என் குழந்தையே, பெரிய பெரிய அன்னதானங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை இன்று நந்தி பகவானினுடைய பசிவிற்கு நிச்சயமாக நீ வாழைப்பழத்தையோ வேறேது உணவையோ படைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய பலனை கொடுத்துவிடும். என் பிள்ளையே, மாடுகள் எதற்கு வேண்டுமானாலும் நீ கொடுக்கலாம். நிச்சயமாக என் குழந்தை உனக்கு அதற்கான பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்ற முடியும். இந்த காலமும் கஷ்டங்களைத்தான் அனுபவித்து இனிமேல் சந்தோஷம் என்றால் என்னவென்பதையும் நீ அனுபவிக்க வேண்டும். அதற்குத்தான் மட்டும்தான் சொல்லிவிடாமல் நீ உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நமக்கான ஒவ்வொரு நாளையும் நாம் நல்லபடியாக கடக்க வேண்டும். இந்த வாழ்க்கை கடந்து விட்டால் போதும். நாம் நினைத்தது நமக்கு திரும்ப கிடைக்காது என்று மீண்டும் மீண்டும் திரும்ப வராது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு செய்கின்ற செயலில் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து விடுவாயானால் இந்த வாழ்க்கை உன்னை விட சந்தோஷமாக வேறு யாராலும் இருக்க முடியாது. பொறுமை, மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை அதிகமாக கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது, இது போன்ற சில குணங்கள் ஒருவருக்குள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உச்சபட்ச சந்தோஷத்தை தொட்டுவிடும் என்பதை மறந்து விடாதே. எந்த பிரச்சனைகளும் இல்லாதவனுக்குத்தான் மிக பெரிய பிரச்சனையாக மாறும். அதை போலதான் இன்று இந்த வாழ்க்கையின் இன்றைய நாள் நீ அதிகபட்ச கவனத்தோடு இருக்கின்ற விஷயம், நீ பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் கவனமாக பேசி நல்லபடியாக மற்றவரின் முன்னிலையில் என் பிள்ளை இன்று நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியினை இன்று யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வரும். சந்தோஷங்கள் இன்று எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்வாய்.
என் குழந்தை மனம் முழுக்க சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல், தேவையற்ற கலக்கங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இன்றைய நாளை தொடங்கு. உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் உன்னோடு வருகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.